சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். சீதா போயிட்டு அவங்க மாமா கிட்ட கேட்குறாங்க, ஏன் மாமா இப்படி பண்ணீங்க, எதுக்காக போய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. இல்லை சீதா, நீங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப புரிஞ்சுக்கணும், நீங்கள் ரெண்டு பேரும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு சீதாவுக்கு ரொம்பவே ஷாக்காகவும் அப்புறம் பெருந்தன்மையாகவும் தெரியுது. அடுத்து சீதா போயிட்டு அருண் கிட்ட கேட்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு சீதா கிட்ட முத்து பேசுகிறாங்க. சீதா, இங்கே பாரு, ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, உங்கள் ஹஸ்பண்டும் தான் ரொம்பவே ட்ரை பண்ணி இருக்காரு. அது நான் மட்டும் ட்ரை பண்ணல, நான் முயற்சி பண்ணேன், எனக்கு கிடைச்சது. அவரும் தான், 2 பேரும் சேர்ந்து தான் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீத்துக்கு ஒரு ஃபுட் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க ரவி. அந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீத்துவும் சொல்கிறாங்க. ஆனாலுமே ரவி உங்களை மாதிரி சமைக்கல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்கிறாங்க. நீத்துவும் ரவியும் பேசிகிட்டு இருக்கிறத ஸ்ருதியோட அம்மா அப்பா பார்த்துட்றாங்க. அவங்க அம்மா அம்மா பார்த்ததையும் ரொம்பவே கோவமாக வருது. அதுக்கடுத்து அவங்க போய் பேச போகிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி என் மாப்பிள்ளை கூட பேசிகிட்டு இருக்க, நீ அவரை வேலையை விட்டு தூக்கிடு, இல்லை அவளை வேலைக்கு வராதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பா அம்மா போயிட்டு பேசுகிறாங்க. நான் எதுக்கு வேலையை விட்டு நிறுத்தணும், அவரை எதுக்கு வேலையை விட்டு போகணும், அதாவது அவங்கவுங்க தனிப்பட்ட முறை, நீங்கள் எதுக்கு அதிலெல்லாம் தலையிடுறீங்கன்னு சொல்லிட்டு நீத்து கேட்குறாங்க. அதுக்கு இல்லை, நீ ஏன் அப்போது வேலையை விட்டு கொடுக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிற, அப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது இல்லீகலாக அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பா கேட்டுறாங்க. அதை கேட்டு நீத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது, வருத்தமாகவும் இருக்குது. அழுந்துட்டே ஹோட்டலுக்கு போயிடுறாங்க, அவங்க ஹோட்டலுக்கு. அடுத்து சீதா போயிட்டு அருண் கிட்டே கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு. என்ன சீதா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நான் எதுக்கு என்ன போய் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அம்மாவோட பூக்கடை நீங்கள் சொல்லி தான் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம், நான் போயிட்டு சொன்னேன், அதனால தான் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து அவங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது பொய், என் மாமாவால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அவனால் தான் வந்துச்சா, அது தெரிஞ்ச விஷயம் தானே, எப்படியோ அவன் பெருமையை வாங்கிக்கிட்டான், இதில் போய் என்ன இருக்குது, நானும் தான் போயிட்டு ட்ரை பண்ணேன், அவருக்கு நான் சொல்லி தான் ஆக்ஷன் எடுத்தாருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவனால் தான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்களா, அவங்க பண்ணதை நீங்கள் பண்ணதா சொல்லி என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சீதா ரொம்பவே சண்டை போடுறாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கிறபோது போயிட்டு ஷூக்கு பாலிஷ் போடுறாங்க. சீதா கேட்குறாங்க, நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போது என் ஷூவில் ரொம்ப தூசி இருக்குது, அதே மாதிரி தான் அந்த முத்துவும் என் ஷூவில் இருக்கிற தூசி மாதிரி அவன், அதனால தான் நான் இப்படி அவனை கேவலமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட சீதாக்கு, இன்னொரு தடவை என் மாமாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கு பார்த்துக்கோங்க அருண், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. வேறு என்ன பேச சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்கள் அக்காவுக்குமே அறிவில்லைன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்ட சீதாக்கு, எதுக்கு இப்போ என் அக்காவெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அவங்கள எவ்வளோ பிடிச்சிருக்கோ அங்கேயே அப்படின்னா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அருண் கோவத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. சீதாவும் அதை கேட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அங்கே போனால் மீனாவும் அவங்க அம்மாவும் உட்காந்து காய் நறுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் சீதா வந்ததை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எதுக்கிட்டு சீதா இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் வீட்டை விட்டு வராத, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அங்கேயே இருந்து அங்கேயே சமாளிச்சுட்டு இருக்கணும், சரியா, அதுதான் பொண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் சீதா அதை பற்றி பெருசாகவே கண்டுக்காம, அவர் நான் கூப்பிட்டாம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதாவும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க, அதையும் கேட்காம சீதா, அவர் வரணும், அவர் கூப்பிட்டா நான் போகிறேன், இல்லைன்னா அது வரைக்கும் இருக்கேன், உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ஹாஸ்டல் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா அவங்க வீட்டுக்கு கிளம்புனதுமே அங்கே முத்து பார்த்துட்டு, ஏன் மீனார் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சீதா அருண் கூட சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன அடித்தானாம்மா, நான் இப்போ போயிட்டு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சண்டையே உங்களால் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சண்டை, உள்ள அந்த கடைய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஏன் அப்படி சீதா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.